வணக்கம். விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வே முடிவுகள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கு. விஜய் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தாக்கத்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆக்குவாரு. இதனால என்னன்னா, தனி பெரும்பான்மையில யாருமே ஜெயிக்க முடியாது. திமுக திரும்பவும் ஆட்சி அமைக்கும். ஆனா தனி பெரும்பான்மையில ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலைய விஜய்னால உருவாக்க முடியும். ஒருபடி கூட்டணிய கொஞ்சம் பலப்படுத்தினார் அப்படின்னா, விஜய் முதலமைச்சர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சர்வேக்கள்லாம் சொல்லுது. விஜய்க்கு அந்த அளவுக்கு மாசு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்குள்ள ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. அதிமுக பிளவுபட்டு கிடக்குது. ஓட்டுகள் சிதறும். இந்த மாரி சூழ்நிலையில அதிமுகவுல அதிருப்தியில இருக்கிறவங்க ஏற்கனவே செங்கோட்டையன் தாவேகா சைடு போயிட்டாரு. அதிருப்தியில இருக்கிறவங்களும் செங்கோட்டையனோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் தாவேகா சைடு போவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. திமுக ஓட்டுகள் நிறைய பிரிப்பாரு. சிறுபான்மையினர் ஓட்டுகள பிரிப்பாரு அப்படிங்கும்போது, தாவேகா ஒரு மாசு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. காங்கிரஸும் திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. விஜய் பெருசா ஒன்றும் பிரச்சாரம் பண்ணலையே அப்படின்னாலும், பிரச்சாரம் பண்றாரு பண்ணல. ஆனா அவருக்கான கூடுற கூட்டம் கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் எல்லாமே காசு கொடுத்து கூட்டுற கும்பலே கிடையாது. எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம் அதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருக்கு அது ஓட்டா மாறுமா? கும்பல் சேரும். ஒரு நடிகர் மேல இருக்கிற ஒரு கிரேஸ்னால அவங்க பார்க்க வருவாங்க. ஆனா அது ஓட்டா போடுவாங்களா? ஓட்டா போட முடியுமா? மக்கள் அந்த ஓட்டு போடுற இடத்துல நம்ம அவங்க மைண்டை உள்ள பூந்து அவங்க மைண்டை பிரச்சனை பண்ணி விடணும் அப்படின்னு திமுக ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. ஓட்டுக்கு 2000 ரூபா அப்படிங்கிறதையும் அதிமுகவும் கண்டிப்பாக காசு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தாவேகா எப்படி வாக்கு சதவீதம் பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சர்வே எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 15% இருக்கு தாவேகாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 15% ஓட்டுகள் எப்படி எந்த விதமான ஒரு கருத்து கணிப்பும் இல்லாமல் விஜய்க்கு இவ்வளோ பெரிய கும்பல் கொடுத்து அதை வச்சு 15% அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா அப்படின்னா, அடிக்கடி அதுவும் ஆதவ அர்ஜுனாலாம் பார்த்தீங்கன்னா அந்த இதான் வச்சிருக்கிறாரு. அவர் அடிக்கடி சர்வேலாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் ஒரு கூட்டம் எப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வரும். இப்போ ஜனநாயக பட ரிலீஸ்க்காக மலேசியா போயிருக்கிறாரு. அந்த அதுக்கப்புறமா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவார். அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக இன்னும் விஜய் ஒரு மாதம் ஆகும். ஜனவரியிலேருந்து பிரச்சாரங்கள் சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் தாவேகாவுக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் 20% வாக்குகள் விஜய் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. எப்படியா விஜய்க்கு 20% வாக்குகள்? இப்போ அதிமுக ஏறக்குறைய அந்த சதவீத வாக்குகள் தான் வச்சிருக்கு. பாஜக கூட்டணியோடு சேர்ந்து அந்த அத்தனை சதவீத வாக்குகள் தான் 18.5 தான் வச்சுருந்தாங்க. அந்த கூட்டணி இப்போ உடஞ்சிருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பழைய கால்குலேஷன்லாம் போட்டு நம்மள்ட்ட 20 அவங்கள்ட்ட 18 அப்படி இப்படின்னு போட்டு ஒரு கணக்குலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கணக்கு தாங்க பிஞ்சு போச்சே. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாமே பிரிஞ்சுட்டாங்களே. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு 20% வாக்குகள் விஜய் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. விஜய்க்கு அந்த அளவுக்கு கும்பல் கொடுது. அது சர்வேன்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா நம்ப முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் இப்போ விஜய் தரப்பில் என்ன செய்கிறாங்க, 10 பேர் கொண்ட ஒரு குழு வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாங்க. தேர்தல் களம் எப்படி இருக்குது, வெற்றி வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அந்த ஆய்வில் முதல் கட்டத்தில் அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் நடத்தின ஆய்வில் இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரும்பவும் திமுக தலைமையிலான ஆட்சி அமையும். 104 தொகுதிகள் திமுக வெற்றி பெறும். திமுக தனிப்பெரும் அதிமுக கட்சி மட்டும் 104 தொகுதிகளில் வெற்றி பெறும். ஆனால் கூட்டணி கட்சிகளோட பலத்தோடு சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கூட்டணி கட்சிகள் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஆதரவு தரணுன்னா ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்க. அதை அதுக்கப்புறமா திமுகவுக்கும் அது ஒரு சிக்கலாகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகா 74 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க. அடித்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. 74 தொகுதிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு 56 இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணிகளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சர்வே சொல்லுது. அதிமுக இதை விட கம்மியாக கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிமுகவோட ஓட்டு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இந்தியா டுடே ஊடகம் அவங்களும் தனிப்பட்ட முறையில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,500 பேர்கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் திமுகவுக்கு 32.9% வாக்குகள் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக திமுகவுக்கு இத்தனை சதவீத வாக்குகள் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதிமுகவுக்கு எத்தனை சதவீதம் அப்படிங்கிற மாதிரி தான் கால்குலேஷன் போடுவாங்க. ஆனால் அதிமுக இந்த தடவை ரொம்ப ரொம்ப கம்மி, 27.3% தான் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுகவுக்கு அப்புறமா தாவேகாவுக்கு தான் 31.7%, குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் சதவீதம் தான் இருக்கு.
திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ தாவேகாவோட வளர்ச்சி, தாவேகாவுக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு, கூட்டணி பலம் மட்டும் விஜய்க்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் ஒரு மாஸ் ஆயிடுவார். கண்டிப்பாக முதலமைச்சரை கூட ஆயிடுவார் விஜய். அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதிமுக 27.3, அதிமுக தனிப்பட்ட முறையில் இல்லை, கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 27.3 தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. மற்ற கட்சிகள் 8.1 அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கட்சிகள் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதா. சரி, விஜய்க்கு எங்கெங்கெல்லாம் மாசு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, தருமபுரி, மதுரை, தென்காசி, திருப்பத்தூர், தூத்துக்குடி, திருவாரூர், திருவள்ளூர், கடலூர், இந்த மாவட்டங்கள் எல்லாம் தாவேகாவுக்கு இந்த மாவட்டங்களில் இருக்க தொகுதிகளில் அதிக அளவில் செல்வாக்கு இருக்கு, வாக்குகள் அங்கே வந்து அதிகமாக பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட முதல் கட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளுறாரு. முதல் தேர்தலில் அவர் சந்திக்கிற சட்டமன்ற தேர்தலில் முதல் தேர்தலில் மிகப்பெரிய இயக்கமான அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுறாரு அப்படின்னா விஜய் மாஸ் தானே, தாவேகா ஒரு மாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்புலையுமே எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 74 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை விஜய்க்கு இருக்கு. விஜய் 74 இடங்கள்ல வெற்றி பெறுவார் அப்படின்னு இந்தியா டுடே சர்வே சொன்னா கூட 74 இடங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ரொம்ப மாஸ் தான். இன்னும் கூட்டணி பலத்தை அதிகப்படுத்தினார்னா கண்டிப்பா அவர் ஆட்சியில் உட்கார முடியும். அவர் கூட அவரை முதலமைச்சர் வேட்பாளரை யார் ஏத்துக்குவார்னா ஓபிஎஸ் ஏத்துக்கிறாரு, டிடி தினகரன் ஏத்துக்கிறாரு. நிறைய கட்சிகள் தேமுதிக கூட கடைசியில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு விஜயோட. காங்கிரஸ், தேமுதிக, ஓபிஎஸ், டிடி தினகரன், இப்படி எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வச்சுட்டு விஜய் தலைமையில் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கோம்னு சொல்லி அவங்க களத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அது திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜனநாயக பட வெளியீட்டு விழா அந்த அதெல்லாம் முடிச்சுட்டு தீவிரமாக வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீட்டு கிடைக்காதவங்க அப்படிங்கிறவங்களும் சரி, எல்லாருமே இந்த சைடு தாவேகா சைடு தான் அவங்கள்ட்ட பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்க அந்த சைடு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா அப்படிங்கிற இந்த 3 கட்சிகளிடையே பலத்த போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் குறிப்பா அதிமுக ஓட்டை அதிகமாக வந்து தாவேகா பிரிப்பாரு, விஜய் பிரிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி தோல்வி இருக்கும். ஒரு 100 ஓட்டு 50 ஓட்டுலங்கிற வெற்றிங்கிறது மிக சாதாரணமாக தெரியும் இந்த தடவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு சூழ்நிலையில் யாருமே தனிப்பெரும்பான்மையில் வந்து ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது, தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது திமுக கூட கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்லிட்டாலும் அதிமுக, தாவேகா கிட்டத்தட்ட இவங்க 74, அவங்க ப்ளஸ் 56 அப்படின்னா ஓரளவுக்கு அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்குவாரா? ஏன்னா அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது யார்? இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் தான். 74 தொகுதிகளில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. கம்மியாக வந்து அது தொகுதிகளில் வந்து வெற்றி பெறக்கூடிய கட்சினா 56 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய கட்சினா அது அதிமுக தான். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக வந்து விஜய் வந்து ஏற்றுக்கிட்டு அதிமுக தாவேகா கூட்டணியை செயல்படுத்த முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு அமைச்சரவையில் இடம்பெறதுக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் போகுது. இதனடா இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அரசியலில் இதெல்லாம் சகஜம்ப்பா, இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? விஜய் முதலமைச்சராக இருக்கட்டும், தம்பி தானே முதலமைச்சர், அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்குவோம், நம்ம அது வரைக்கும் துணை முதலமைச்சராக இருப்போம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் பதவி கூட அந்த சமயத்தில் வந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கால்குலேஷன்லாம் பார்க்கும்போது என்னடா இது தினம் ஒரு சர்வே விட்றானுங்க, எல்லா சர்வேயும் பார்த்தாலும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. தாவேகா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தாவேகா வந்து மக்கள்கிட்ட செல்வாக்காக இருக்குது, தாவேகா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தாவேகாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கும்? 74 சீட்டு நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பில் சொல்கிறதும், ஒரு இந்தியா டுடே சர்வே சொல்லியிருக்கிறதும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேகா ஒரு மாஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, நம்புறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திமுக வந்து திரும்பவும் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறாது, 104 தொகுதிகளில் தான் வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும். கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி கட்சிகளோட அவங்களுடைய நிர்வாகத்தில் வந்து அதிகாரத்தை கேட்குறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு
முதலமைச்சர் ஸ்டாலின் ஒத்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. தேர்தல் நெருக்கத்தில் பிரச்சாரம், பரப்புரை, இவங்க சொல்கிற தேர்தல் வாக்குறுதி, இதெல்லாம் மக்கள் நம்புறதை தாண்டி ஓட்டுக்கு எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். அதையும் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.